வெல்கம் டு கைகோஸ் கேகே லெசன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் நம்பர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. இது கிளாஸ் 1 மேக்ஸ் சமச்சீர் கல்வியோட சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். நம்பர்ஸ்னால் என்னது? எண்கள் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? நம்பர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஜென்ரலாக ஒரு திங்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஆப்பிள்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குன்னா எத்தனை ஆப்பிள்ஸ்னு நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க? அதை நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் கவுண்ட் பண்ணுவீங்க. 1 2 3 4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது 1 டிஜிட் நம்பர். 1 டிஜிட்னா என்னது? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு எண்கள் தான் மட்டும் இருக்கும். என்னெல்லாம் 1 டிஜிட் நம்பர்? அதாவது 0லேருந்து 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே 1 டிஜிட் நம்பர் தான். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லா டிஜிட்ஸ், அதாவது 2 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 இந்த நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். Let us learn numbers from 1 to 9 in different ways. அந்த 1 to 9 விதவிதமான வழிகளில் பார்க்கலாம். எப்படியெல்லாம் கவுண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எத்தனை பஸ் இருக்குது? ஒரே ஒரு பஸ் இருக்குது. ஸோ 1 பஸ். எத்தனை முத்து இருக்குது? 1 பீடு. 1 ஃபிங்கர். ஒரே ஒரு விரல் மட்டும்தான் இருக்குது இங்கே. அதே மாதிரி நம்பர் 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஸ்டாண்டிங் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே அப்படியே ஒரு நேர்கோடு அப்படி போட்டிங்கன்னா அதுதான் 1. 1ஓட ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுக்கணும். ONE 1. சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதை எப்படி எழுதுறது? மேலேருந்து கீழே வரணும். ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும். ஸோ இப்படி ட்ரேஸ் பண்ணுங்கள் இதை. அதுக்கப்புறம் கீழே நீங்களாக அதை எழுதுங்க அந்த பாக்ஸஸ்குள்ளே. கவுண்ட் அண்ட் ரைட். இதில் எத்தனை ஃபிஷ் இருக்குது? ஒரே ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸோ 1. எத்தனை பப்பி இருக்குது? ஒரே ஒரு பப்பி. ஸோ 1. ஹவு மெனி டெய்ல்ஸ் டூ அனிமல்ஸ் ஹாவ்? ஜென்ரலாக விலங்குகளுக்கு எத்தனை வால் இருக்கும்? ஒரே ஒரு வால் தான் இருக்கும். ஸோ அனிமல்ஸ் ஹாவ் 1 டெய்ல். நம்பர் 2. 2னா என்னது? 2 அப்படின்ற அர்த்தம். இங்கே எத்தனை ஃபிஷ்ஷஸ் இருக்குது? 1 2. 2 ஃபிஷ்ஷஸ் இருக்கனால ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா வெறும் ஃபிஷ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். எத்தனை முத்துக்கள் இருக்குது? 2 முத்துக்கள். ஸோ 2 பீட்ஸ். எத்தனை விரல்கள் இருக்குது? 2 விரல்கள். ஸோ 2 ஃபிங்கர்ஸ். நம்பர் 2 எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2ஓட ஸ்பெல்லிங் TWO2. இப்போ 2 ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எப்படி எழுதுறதுன்னு. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கேர்வ்டு லைன், அப்படியே இந்த கேர்வ்டு லைன் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி வரணும். அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் இப்படி போடணும். சரிங்களா? ஸோ இதுதான் 2. இப்படி ட்ரேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸஸில் உள்ளது எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ட்ரை திஸ். ஷேட் தி ஸ்டார்ஸ் தட் ஆர் நம்பர் 2 அண்ட் சே தி பேட்டர்ன் இன் இட். என்ன சொல்கிறாங்க? இந்த ஸ்டாரை நம்ம கலர் பண்ணணும். எதை மட்டும் கலர் பண்ணணுமா? அதாவது நம்பர் 2ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டாரை மட்டும் கலர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் நம்பர் 2 இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதை கலர் பண்ணுங்கள். இங்கே நம்பர் 2 போட்டிருக்காங்க பாருங்கள். இதை கலர் பண்ணுங்கள். இதையும் கலர் பண்ணுங்கள். சரிங்களா? இதை பார்த்தா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கா? அதாவது கலர், அதுக்கப்புறம் கலர்லெஸ், கலர், கலர்லெஸ், கலர். ஸோ இதுதான் அதோட பேட்டர்ன். அதாவது ஒன்று விட்டு ஒன்று கலர்ஸ் இருக்குது. லிஸ்ட் அவுட் தி ஆர்கன்ஸ் இன் யுவர் பாடி தட் ஆர் 2 இன் நம்பர். நம்ம உடல் உறுப்புகள் எதெல்லாம் ஜோடியாக இருக்குது, அதாவது எதெல்லாம் 2ஆக இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு கண்கள் 2, காதுகள் 2, கால்கள், கைகள் இதெல்லாமே என்னது? 2. ஸோ ஐஸ், இயர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஆர் 2 இன் நம்பர். நம்பர் 3. நம்பர் 3னா என்னது? 3 அர்த்தம். சரிங்களா? 1 2 3. இங்கே எத்தனை அம்பர்லா இருக்குது? 3 அம்பர்லா இருக்குது. 3 பீட்ஸ், 3 முத்துக்கள். இது 1 2 3, 3 விரல்கள். 3 எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். கேர்டு, வெறும் கேர்டாக தான் வரும் இது 3. ஸ்பெல்லிங் என்னது? THREE 3. ப்ராக்டிஸ். 3 எப்படி எழுதணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆரோ மாதிரி இந்த டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். அப்புறம் திருப்பி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இப்படி போகும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாக்ஸஸில் நீங்களாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் அந்த 3. சர்க்கிள் தி ஃபிகர்ஸ் தட் ஆர் சீன் 3 டைம்ஸ். இங்கே கொடுத்துருக்க பிக்சரில் எந்த இதெல்லாம் 3 தடவை இருக்கோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 3 சிக்கு இருக்கா? ஸோ
இதை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3 ஹவுஸ் வந்து இருக்குது. ஸோ இதையும் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ட்ரீ 1 தான் இருக்குது. இந்த கம்பம் எல்லாம் 1 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரீஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணலை. 3யை மட்டும்தான் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நோ மோர் எ ஃபியூ அதர் நேம்ஸ் யூஸ் டு டினோட் 3. அதாவது சில பேர்கள் வந்து 3க்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இப்போ 3 இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ட்ரிப்பிள் சொல்லுவோம். இல்லைன்னா த்ரைஸ், 3 தடவை இருக்குன்னா த்ரைஸ் டைம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்பர் 4. 4 என்னது? 4. லேர்ன். எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. ஸோ 4 ஃப்ளவர்ஸ். எத்தனை முத்துக்கள் இருக்குது? 1 2 3 4. 4 பீட்ஸ். எத்தனை விரல்கள் இருக்குது? 1 2 3 4. 4 ஃபிங்கர்ஸ். 4 எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன். 4ஓட ஸ்பெல்லிங் என்ன? FOUR 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரேசஸில் வந்து எழுதுங்க 4. மேலேருந்து இப்படி எல் மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன். அதுக்கப்புறம் திருப்பி இருக்க பாக்ஸஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்கள். சர்க்கிள் தி ஃபிகர்ஸ் தட் ஆர் சீன் 4 டைம்ஸ். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் எண்ணிக்கை 4 அப்படின்னு இருக்கோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இங்கே எத்தனை சிசர் இருக்குது? 1 2. 2 சிசர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை சர்க்கிள் பண்ணக்கூடாது. இங்கே கை காத்தாடி எத்தனை இருக்குது? 1 2 3 4. 4 இருக்குது. ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பார் ஆஃப் சாக்லேட் எத்தனை பீசஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இதை பண்ணக்கூடாது. இங்கே எத்தனை கேக் இருக்குது? ஒரே ஒரு கேக் தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள். நோ மோர் தெர் ஆர் 4 டைரக்ஷன்ஸ். 4 திசைகள் வந்து ஜென்ரலாக வந்து இருக்குது. அது என்னெல்லாம் திசை? நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அதாவது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இந்த மாதிரி 4 திசைகள் வந்து இருக்குது. நம்பர் 5. நம்பர் 5னா என்னது? 5. லேர்ன். இங்கே எத்தனை சிக்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. 5 சிக்ஸ். எத்தனை முத்துக்கள் இருக்குது? 1 2 3 4 5. 5 பீட்ஸ் இருக்குது. மொத்தமாக வந்து ஒரு கையில் எத்தனை விரல்கள் இருக்கும்? 5 ஃபிங்கர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? 5 வந்து எப்படி எழுதுறது? ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு கோடு, அப்புறம் கீழே ஒரு சின்ன கோடு, அப்புறம் வந்து ஒரு கோடு ஆர்ச் மாதிரி இப்படி. ஸோ 5. 5ஓட ஸ்பெல்லிங் FIVE 5. ப்ராக்டிஸ் டைம். ப்ராக்டிஸ் வந்து இந்த 5 வந்து இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதுகிற மாதிரி. அப்புறம் இந்த பாக்ஸஸில் வந்து ஃபில் பண்ணுங்கள். கலர் எனி 5 பார்ட்ஸ். ஹவு டிட் யூ சூஸ் தம்? இங்கே பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? 5 பானைகளை மட்டும் கலர் பண்ணணுமா. ஸோ நம்ம எப்படி கலர் பண்ணுறது? 1 2 3 4 5. ஸோ இது 5ஐயும் கலர் பண்ணுங்கள். ஹவு டிட் யூ சூஸ் தம்? நீங்கள் எப்படி அதை வந்து கலர் பண்ண சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கவுண்டிங் பண்ணி சூஸ் பண்ணோம். அதாவது 1 2 3 4 5 இப்படி கவுண்ட் பண்ணி அந்த பானைகளை நம்ம கலர் பண்ண சூஸ் பண்ணோம். No more. The 5 sense organs in our body are eyes, nose, tongue, ears and skin. Eyes கண்கள், மூக்கு நோஸு, டங்க் நாக்கு, இயர்ஸ் காதுகள், ஸ்கின் தோல். இது 5 தான் வந்து என்னது? சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம உடம்புல உள்ள சென்ஸ் ஆர்கன்ஸ். Practice. Look at the chart and write how many times each picture is present in the chart. இங்கே பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை டைம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பக்கத்தில் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஹென் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஹென் இருக்குது? 1 2 3 4. 4 ஹென் இருக்குது. ஸோ 4. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பனானாஸ். எத்தனை பனானா இருக்குது? 1 2 3 4 5. 5 பனானாஸ் இருக்குது. ஒரே ஒரு பலூன் தான் வந்துருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பேரோ எத்தனை இருக்குது? 1 2 3. 3 ஸ்பேரோஸ் வந்து இருக்குது. ரோஸ் வந்து எத்தனை இருக்குது? 1 2. ஸோ இதெல்லாமே அப்படி ஃபில் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணி. Activity. Keep some beads on the table. Ask the students to pick up the number of beads as instructed by the teacher and access their counting. அதாவது இது வந்து என்னென்னா டீச்சர்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. சில முத்துக்களை வந்து டேபிள் மேலே வச்சு அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் எத்தனை நம்பர் சொல்கிறீங்களோ அத்தனை பீட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் டீச்சர் வந்து 2 சொன்னாங்கன்னா அந்த குழந்தை வந்து கரெக்டாக 2 பீட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி எடுக்கும். ஸோ இதில் வந்து 1 to 5 வரைக்கும் நம்பர்ஸை வந்து இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் 6. லேர்ன். நம்பர் 6னா என்னது? 6. 1 2 3 4 5 6. இங்கே எத்தனை படகு இருக்குது? 6 போட்ஸ் வந்து இருக்குது. எத்தனை முத்துக்கள் இருக்குது? 1 2 3 4 5 6. 6 பீட்ஸ் வந்து இருக்குது. எத்தனை விரல்கள் இருக்குது? ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹேண்டில் வந்து 5 + 1 6. மொத்தமாக 6 ஃபிங்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்பர் 6 வந்து இப்படி வந்து எழுதணும். 6ஓட ஸ்பெல்லிங் SIX. சரிங்களா? நம்பர் 6 எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். அடுத்து வந்து அப்படியே உள்ளே கொண்டு போயிடணும். ஸோ இதுதான் நம்பர் 6.
ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணுங்கள், அப்புறம் அந்த நம்பர்ஸை வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். Activity: make the star with sticks similar to the picture given. How many sticks you need? இந்த மாதிரி ஸ்டார் செய்ய உங்களுக்கு எத்தனை குச்சிகள் வந்து தேவைப்படும்? இது பாருங்கள், இது என்னமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் தான். ஒன்று நேராக இருக்குது இந்த ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து தலைகீழாக வந்திருக்கு. ட்ரையாங்கிள்ஸ்க்கு எத்தனை சைடு? 3 சைடு, 1 2 3. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு 3 குச்சி, இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு 3 குச்சி, மொத்தமாக 1 2 3 4 5 6 sticks are needed. Try this. Underline the 6-lettered words in this page. இந்த பேஜில் உள்ள 6 எண்கள் உடைய லெட்டர்ஸை வந்து நம்ம வந்து சொல்லணும். 6 எண்கள்னால் அந்த லெட்டர்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 வந்து இருக்கணும். சரிங்களா? அது என்னெல்லாம்? ஸ்டிக்ஸு நம்பர் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. ஸ்டிக்ஸுக்கும் அதே மாதிரி எத்தனை 8 லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. 6 லெட்டர்ஸு இது ரெண்டுமே. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் எழுதுங்க. நம்பர் 7. 7னா என்னது? 7. இங்கே எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7. 7 பேர்ட்ஸ் வந்து இருக்குது. இங்கே எத்தனை பீட்ஸ் வந்து இருக்குது? 1 2 3 4 5 6 7. 7 பீட்ஸா? 7 முத்துக்கள். இங்கே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7. 7 ஃபிங்கர்ஸ் வந்து இருக்குது. 7 எப்படி எழுதுறது? ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்லாண்டிங் லைன். 7 ஸ்பெல்லிங் என்ன? SEVEN 7. ஸோ அதை இப்படி வந்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன், அடுத்து ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பாக்ஸஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கலர் எனி 7 ட்ரீஸா. ஹவு டிட் யூ செலக்ட் தீஸா? ஏதாச்சும் 7 மரங்களை மட்டும் கலர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 இதெல்லாமே கலர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மரங்களை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி கலர் பண்ணுங்கள். நம்ம எப்படி இந்த மரங்களை செலக்ட் பண்ணோம்? கவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணோம். How many colors are there in the rainbow? Make your own. வானவில்ல வந்து எத்தனை கலர்கள் வந்து இருக்கும்? 7 கலர்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்ன கலர்ஸ்? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். சரிங்களா? இந்த கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வானவில்லை வந்து செய்யுங்க. நம்பர் 8. 8னா என்னது? 8. இங்கே எத்தனை ஸ்டார் ஃபிஷ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. 8 ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. எத்தனை முத்துக்கள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 8 பீட்ஸ். எத்தனை விரல்கள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 8 ஃபிங்கர்ஸ். 8 வந்து எப்படி எழுதணும்? எஸ் மாதிரி போட்டு அப்படியே ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் 8. 8ஓட ஸ்பெல்லிங் EIGHT. அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்படி இருந்து அப்படி எஸ் மாதிரி போடுங்க, அப்படியே திருப்பி இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இதை ட்ரேஸ் பண்ணுங்கள், அப்புறம் பாக்ஸஸை ஃபில் பண்ணுங்கள். Circle a group of 8 balls. Is there any other way of selection? இங்கே கொடுத்துருக்க பால்ஸை வந்து 8 மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். இதை எப்படி வந்து செலக்ட் பண்ணோம்? ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 அதை கவுண்ட் பண்ணி அதை அப்படியே செலக்ட் பண்ணோம். ஆக்டிவிட்டி: கலர் தி பென்குயின்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். யூஸ் ஒன்லி ஒன் கலர் ஃபார் ஒன் பென்குயின். ஹவு மெனி கலர்ஸ் டிட் யூ யூஸ்? இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த பென்குயின்ஸு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்கள். ஒரு பென்குயினுக்கு வந்து ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இங்கே ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா திரும்பி வந்து ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா வேறு எதுக்கும் ப்ளூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் இருக்குது? இப்போ உங்ககிட்ட 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ 8 கலர்ஸ் ஐ கேன் see. நம்பர் 9. 9னா என்னது? 9. சரிங்களா? இங்கே எத்தனை பென்சில்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. 9 பென்சில்ஸ். எத்தனை முத்துக்கள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. 9 பீட்ஸ் வந்துருக்கு. எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. 9 ஃபிங்கர்ஸ் வந்துருக்கு. 9 எப்படி பண்ணணும்? சி மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்டாண்டிங் லைன். 9ஓட ஸ்பெல்லிங் NINE. ஸோ அதை அப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பாக்ஸஸை ஃபில் பண்ணுங்கள். கலர் எனி 9 ஃப்ளவர்ஸ். சஜஸ்ட் ஒன் மோர் வே ஆஃப் கலரிங். ஏதாச்சும் ஒரு 9 ஃப்ளவர்ஸ் எடுத்து அதை வந்து கலர் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்படி கலர் பண்ணியிருக்கோம். ட்ரா தி டெய்ல் டு தி கைட்ஸ் வித் நம்பர் 9. இங்கே டெய்ல் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். எதுக்கு? இந்த பட்டங்களுக்கு வந்து நம்ம வந்து வால் ட்ரா பண்ணணும். எந்தெல்லாம் பட்டங்களுக்கு வந்து ட்ரா பண்ணணுமா? நம்பர் 9 போட்டிருக்க பட்டங்களுக்கு. ஸோ இந்த பட்டத்துக்கு ட்ரா பண்ணுங்கள். இங்கே 9 போட்டிருக்கு, இங்கே ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ட்ரா பண்ணுங்கள்.
Pleasure time. Count the picture and circle their correct number. இங்கே எத்தனை டாட்டாய்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 டாட்டாய்ஸ் இருக்குது. 7 இங்கே இருக்குது. ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்கள். எத்தனை ஐஸ்கிரீம் இருக்குது? 1 2 3 4 5 5 ஐஸ்கிரீம். ஸோ இந்த 5-ஐ சர்க்கிள் பண்ணியிருக்கோம். How many roses are there? 1 2 3 4 4 roses. ஸோ இந்த 4 roses-ஐ வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம். எத்தனை ஆக்டோபஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 6 ஆக்டோபஸ் தான். ஸோ 6-ஐ வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். 7 கிடையாது இது. 1 2 3 4 5 6 7 8 8 lamps வந்து இருக்குது. ஸோ 8-ஐ வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். How many crocodile are there? Only 1. ஸோ 1-ஐ மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள். இது என்ன? சீ ஹார்ஸு. எத்தனை சீ ஹார்ஸ் இருக்குது? 1 2 3 3 இருக்குது. ஸோ 3-ஐ வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். கம்பேரிசன். கம்பேரிசனானது ஒப்பிடுதல். சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, நீளமாக இருக்கா, குட்டையாக இருக்கா, அந்த மாதிரி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? கம்பேரிசனில் பிக்கர் நம்பர், ஸ்மாலர் நம்பரை. பெரிய நம்பர் எது, சின்ன நம்பர் எது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ரைட் தி கவுண்ட் இன் தி பாக்ஸ் அண்ட் டிக் தி பிக்கர் நம்பரை. இந்த பாக்ஸ்குள்ளே எத்தனை எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்றத வந்து எழுதுங்க. அப்புறம் எது வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கோ அதை டிக் பண்ணுங்கள். இங்கே கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை பால்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 பால்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 3. ஸோ எது வந்து நிறையா இருக்குது, எது பிக் நம்பர்? 5 தான் பெருசு. ஸோ 5-ஐ டிக் பண்ணுங்கள். இங்கே எத்தனை பேட்ஸ் இருக்குது? 1 2 3 4 4 பேட்ஸ் வந்து இருக்குது. இங்கே எத்தனை பேட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 6 பேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் எது வந்து நிறையா இருக்குது? இந்த 6 தான் வந்து பெருசு. ஸோ 6-ஐ வந்து டிக் பண்ணுங்கள். ரைட் தி கவுண்ட் இன் பாக்ஸ் அண்ட் டிக் தி ஸ்மாலர் நம்பர். இதில் வந்து கவுண்ட்ஸை வந்து பாக்ஸில் எழுதி ஸ்மாலர் நம்பரை வந்து நம்ம டிக் பண்ணணும். எத்தனை ட்ரம்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6. இங்கே 6 ட்ரம் இருக்குது. இங்கே எத்தனை ட்ரம்ஸ் இருக்குது? 1 2 4 3 4 4 ட்ரம்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ எது கம்மியாக இருக்குது? இதுதான் கம்மியாக இருக்குது. 4 இஸ் தி ஸ்மாலர் நம்பர் கம்பேர்ட் டு 6. ஸோ வந்து 4-ஐ வந்து டிக் பண்ணுங்கள். இங்கே எத்தனை ஷார்ப்னர் இருக்குது? 1 2 3 3 ஷார்ப்னர் வந்து இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 5 ஷார்ப்னர் வந்து இருக்குது. ஸோ இதில் எது கம்மியான ஷார்ப்னர்? இதுதான் கம்மி. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். ப்ளஸர் டைம். சர்க்கிள் தி பிக்கர் நம்பரை. இங்கே 7 8 எது பெருசு? 8 சாக்லேட்ஸ் பெருசா, 7 சாக்லேட்ஸ் பெருசா? 8 தான் பெருசு. ஸோ 8-ஐ சர்க்கிள் பண்ணுங்கள். 5 6 5 பெருசா, 6 பெருசா? 6 தான் நம்பர் பெருசு. ஸோ 6-ஐ வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். 9 4 9 சாக்லேட்ஸ் இருக்கவங்ககிட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்கா, 4 சாக்லேட்ஸ் ஜாஸ்தியா? 9 தான் ஜாஸ்தி. ஸோ 9-ஐ சர்க்கிள் பண்ணுங்கள். 1 3 ஒன்றே ஒன்று, இன்னொன்று வந்து 3 இருக்குது. ஸோ 3 தான் பிக், அதை சர்க்கிள் பண்ணுங்கள். சர்க்கிள் தி ஸ்மாலர் நம்பர். 1 5 இதில் வந்து எது ஸ்மாலர் நம்பர்? ஒன்றே ஒன்று இருக்க தான் கம்மி. ஸோ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். 6 4 4 தான் கம்மி, 6 வந்து ஜாஸ்தி. 8 3 3 தான் ரொம்ப கம்மி. ஸோ 3-ஐ வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். 7 9 7 தான் கம்மி. ஸோ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பேக்வர்ட். ஃபார்வர்ட்னா என்னது? முன்னாடி போகிறது. பேக்வேர்ட்னா என்னது? பின்னாடி போகிறது. ஃபார்வர்ட்னா இப்படி ஃபார்வர்ட் கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே முன்னாடியே போயிட்டு இருக்கும். பேக்வேர்ட்னா என்னது? உல்ட்டா அப்படி சொல்லுவாங்க, பின்னாடி இருந்து வர்றது. சரிங்களா? இப்போ 9-லேருந்து அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் வர்றது. 9 8 7 6 5 4 3 2 1 அப்படி வந்து வர்றது தான் வந்து பேக்வேர்ட் கவுண்டிங்கு. ட்ரை திஸ். ஃபில் அப் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இந்த ட்ரெயினில் வந்து சில பெட்டிகளில் நம்பர்ஸ் வந்து இல்லை. ஸோ அதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி வரும்? 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2 வரும். 2க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் 4 4க்கு அப்புறம் 5 5க்கு அப்புறம் 6 அப்புறம் 7 8 9. ஸோ இப்படி போகும். இந்த ட்ரெயினில் வந்து பாருங்கள் 8-லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பேக்வேர்ட் கவுண்டிங். 8-லேருந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? பின்னாடி இருந்து வரணும். 8க்கு அடுத்து என்னது? 7 6 5 4 3 2 1. ஸோ ரிவர்ஸ் கவுண்டிங். வாட் ஆர் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி நம்பர்ஸ் that you have filled in the trains above? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்து ஃபார்வர்ட் கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்குது. செகண்ட் ட்ரெயினில் வந்து பேக்வேர்ட் கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்குது. ப்ராக்டிஸ். ஆஃப்டர் பிஃபோர் பிட்வீன். ஆஃப்டர்னா என்னது? அடுத்து. அதாவது கொடுத்துருக்க நம்பருக்கு அடுத்து வந்து எழுதணும். பிஃபோர்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வந்து எழுதணும். பிட்வீன்னா 2 நம்பருக்கும் நடுவில் உள்ளதை வந்து எழுதணும். ஆஃப்டர். இங்கே 5 கொடுத்துருக்காங்க. 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 6 1. அடுத்த நம்பர் என்னது? 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2 வரும். 7 கொடுத்துருக்காங்க. 7க்கு அடுத்த நம்பர் என்னது? 7 8. ஓகேங்களா? ஸோ இங்கே ரெண்டுமே எம்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். 1 2 எழுதலாம், 3 4 எழுதலாம், 4 5 எழுதலாம். நான் இங்கே வந்து 4 5 எழுதியிருக்கேன். பிஃபோர்னா என்னது? முன்னாடி உள்ள நம்பரை. 6 7. சரிங்களா? இப்போ 3 கொடுத்துருக்காங்க. 3க்கு முன்னாடி என்ன வரும்? 2 வரும். சரிங்களா? ஸோ 2 எழுதுங்க.
9 கொடுத்துருக்காங்க. 9க்கு முன்னாடி என்ன வரும்? 8 வரும். ஸோ 8. அதே மாதிரி 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4. ஸோ அங்கே 4. பிட்வீன் என்னது? நடுவில். 5 6 7. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 கொடுத்துருக்காங்க. 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2 வரும். 3க்கு முன்னாடி என்ன வரும்? 2 வரும். ஸோ 1 2 3. 2 தான் என்னது? பிட்வீன் நடுவில். 7 8 9 4 5 6. ஸோ இது வந்து கண்டினியூஸாக தான் எப்படி இருந்தாலும் வரும். சரிங்களா? ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல்னா என்னதுன்னா ரேங்கிங்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரி இருக்கிறதா வந்து என்னது? ஆர்டினல் நம்பர்ஸ். ட்ராவல் த்ரூ. லுக் அட் தி ஃப்ரூட் பேபிஸ் ஆன் தி ஸ்டேஜ். இதெல்லாமே வந்து ஃப்ரூட் பேபிஸ் தான். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன? மேங்கோ, ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு. இது வந்து ப்ளூபெரி. இது என்ன ஃப்ரூட்டு? லாவெண்டர் கலரில் இருக்குது. ஸோ கிளியராக தெரியல. இதுவும் வந்து கிரேப்ஸ் கூட இருக்கலாம். இது ஆரஞ்சு, பியர், ஆப்பிள், பைனாப்பிள், வாட்டர்மெலன். ஸோ இதோட ரேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட், 4th 5th 6th 7th 8th 9th. ஸோ இதுதான் வந்து ரேங்கிங் ஆர்டினல் நம்பர்ஸ் மாதிரி. இப்போ என்ன கேட்குறாங்க? நேம் தி ஃப்ரூட் பேபி ஸ்டாண்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஃபஸ்ட்டுன்னா என்னது? 1. சரிங்களா? எந்த பேபி வந்து இருக்குது? மேங்கோ பேபி இருக்குது. ஸோ மேங்கோ பேபி தான் ஃபஸ்ட் பொசிஷனில் நிற்குது. வாட்டர்மெலன் பேபி இஸ் ஸ்டாண்டிங் இன் தி டேஸ்த் பொசிஷன். வாட்டர்மெலன் பேபி எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 9th பொசிஷனில் வந்து நிற்குது. ஸோ 9th பொசிஷன். நேம் தி ஃப்ரூட் பேபி ஸ்டாண்டிங் இன் தி 7th பொசிஷன். 7th பொசிஷனில் எந்த பேபி இருக்குது? ஆப்பிள் பேபி இருக்குது. ஸோ ஆப்பிள். ஆரஞ்ச் பேபி இஸ் ஸ்டாண்டிங் இன் தி டேஸ் பொசிஷன். எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 5th பொசிஷனில் வந்து இருக்குது. விச் ஃப்ரூட் பேபி டு யூ லைக் தி மோஸ்ட்? ஒய்? உங்களுக்கு இந்த ஃப்ரூட் பேபிஸில் எந்த பேபி பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து இந்த பியர் பேபி வந்து பிடிச்சிருக்கு. அது எங்கே இருக்குது? 6th பொசிஷனில் வந்து நிற்குது. ஸோ ஐ லைக் தி 6th பேபி, தி பியர் த மோஸ்ட். ப்ராக்டிஸ். தேர்டை வந்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணுமா? 1 2 3. ஸோ இதுதான் தேர்டு. 8th பொசிஷனில் உள்ளதை சர்க்கிள் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை சர்க்கிள் பண்ணியிருக்கோம். 6th பொசிஷனில் உள்ள பட்டர்ஃப்ளை 1 2 3 4 5 6. ஸோ இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கோம். 7th உள்ளதை இந்த கண்ணாடி 1 2 3 4 5 6 7. ஸோ இதை சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ப்ளஷர் டைம். ஜாயின் தி டாட்ஸ் இன் ஆர்டர் அண்ட் கலர் த பிக்சர். இந்த டாட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். எப்படின்னா ஆர்டராக. ஆர்டர்னா என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து ட்ரா பண்ணுங்கள். ஃபார்ம் தி பிக்சர் லைக். இந்த கேட்டர்பில்லர் மாதிரி நம்ம பிக்சர் வந்து ஃபார்ம் பண்ணணும் யூஸிங் பிந்தீஸ். நம்ம பொட்டை யூஸ் பண்ணி பண்ணணும். 4 பிந்தீஸ். இங்கே கேட்டர்பில்லர் தலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே 4 பொட்டு மட்டும் வைங்க. 1 2 3 4. 4 பிந்தீஸ்னா 3 பிந்தீஸ்னா என்னது? 3 பொட்டு இங்கே வைக்கணும். அதோட உடம்பு பகுதி மாதிரி இது வந்து தெரியும். அதே மாதிரி 5 பிந்தீஸ், இங்கே 9 பிந்தீஸ், இங்கே 7 பிந்தீஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரேம் தி நம்பர்ஸ் 1 to 9 பை யூஸிங் மேட்ச் ஸ்டிக்ஸ். தீக்குச்சி இருக்குது பார்த்தீங்களா? அதை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. நம்பர் 2 வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க? அந்த தீக்குச்சியை இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்படி, அடுத்து இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, ஸோ இப்படி. அதே மாதிரி வேறு நம்பர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது? 1 வந்து ஒரே ஒரு தீக்குச்சி. 3க்கு வந்து எப்படி வரும்? இங்கே ஒரு தீக்குச்சி, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ 4க்கு வந்து எப்படி? ஒரு ஸ்ட்ரைட்டான தீக்குச்சி, அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைனுக்கு, அப்புறம் வருது. 5க்கு வந்து இங்கே ஒரு தீக்குச்சி, இங்கே ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். கலர் தி பாக்ஸஸ் வித் 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இங்கே வந்து பாருங்கள் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4th 5th 6th 7th 8th. ஓகேங்களா? இங்கே கலர் பண்ணணுமா? உங்களுக்கு பிடிச்ச கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து கலர் தி பாக்ஸஸ் வித் தி ஸ்பெசிஃபைட் பொசிஷனு. 9th வந்து என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே வந்து கலர் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் என்ன கலர் பண்ணியிருக்கீங்களோ இப்படி வந்து அந்த கலர்ஸை வந்து இங்கே ட்ரா பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே யூஸ் பண்ண கலர்ஸை வந்து இங்கே பண்ணணும். அதாவது 9th வந்து என்ன கலர் யூஸ் பண்ணீங்களோ அதை இங்கே வந்து ட்ரா பண்ணணும். செகண்டில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை இங்கே, 8th யூஸ் பண்ணதை இங்கே, ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணதை இங்கே, 4th யூஸ் பண்ணதை இங்கே. ஸ்லைட் அண்ட் லேடர். ஸ்லைட்னா என்னது? சறுக்கு. லேடர்னா வந்து என்னது? ஏணி. ஓகேங்களா? இது வந்து ஒரு கேம். அப்ஜெக்டிவ் இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஃபெமிலியர் வித் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 6. 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆகிக்கலாம். ஃபெமிலியர்னால் நல்லா தெரிஞ்சுக்கலாம். டு இன்குலேட் மாரல் வேல்யூஸ். அதே மாதிரி நம்மளுக்கு மாரல் வேல்யூஸ் வந்து அதை வந்து இன்குலேட் பண்ணும். நம்ம இப்படி தான் வந்து இருக்கணும், ஒரு மாரல் பிரின்சிபல்ஸோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். என்னெல்லாம் தேவை? டைஸ், பகடை,
டிஃப்ரெண்ட் கலர் பட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் ஸ்டூடெண்ட் கேன் ப்ளே அலோன் ஆர் இன் அ குரூப் ஆஃப் 2 or more. இதை வந்து சிங்கிளாக நீங்கள் ஒரு ஆளாகவும் விளையாடலாம், இல்லைன்னா 2 பேர் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டவங்களும் இதை வந்து விளையாடலாம். ஈச் பிளேயர் ஷுட் த்ரோ தி டைஸ் அண்ட் மூவ் தியர் பட்டன் இன் தி கேம் சார்ட் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னென்னா அதுங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து அவங்க பட்டனை வந்து மூவ் பண்ணிகிட்டே வந்து வரணும் ஒவ்வொரு பிளேயரும். த்ரோயிங் த டைஸ் ஷுட் பி டன் இன் ரொட்டேஷன். இப்போது நான் வந்து ஃபஸ்ட் ஆளாக விளையாடுறேன்னா எனக்கு அடுத்த பிளேயர் வந்து அடுத்து விளையாடணும், அடுத்து இப்படி வந்து ரொட்டேஷனில் தான் வரும். சரிங்களா, ஒரே ஆள் வந்து நிறைய டைம் விளையாடக்கூடாது. ஒரு தடவை விளையாடிட்டா அடுத்த பிளேயர் வந்து விளையாடணும், அப்படி ஒரு ரொட்டேஷனில் வரணும். whenever they reach the bottom of the ladder they should climb up, and when they reach the head of the slide they should come down to the bottom of the slide. அதாவது ஏணிக்கு பாட்டம்க்கு கீழே வந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்னது, ஏணி மேலே ஏறி மேலே நீங்கள் போயிடணும். ஓகேங்களா, ஸ்லைடு கிட்ட வந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்லைடு அது கீழே உங்களை இறக்கி விட்டுரும். ஸோ ஸ்லைடு கிட்ட வந்துட்டிங்கன்னா அப்படியே கீழே இறங்கி கீழே பொசிஷனுக்கு வந்து வந்துடணும். சரிங்களா, த பிளேயர் ஹூ ரீச்சஸ் தி எண்ட் வில் பி த வின்னர். யார் வந்து டாப்பை போய் சீக்கிரம் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இதுதான் அந்த கேம் பாருங்கள். இங்கே இருக்குது ஸ்டார்ட், இங்கேருந்து பிளேயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டைஸ்னால் என்னது, பகடை. அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 to 6 வந்து இருக்கும். அதாவது ஒவ்வொரு சைடுக்கும் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, 1 2 3 4 5 6. ஸோ 6 சைட்ஸ் இருக்கனால அதுக்கு வந்து என்னது 6 நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு சைடில் வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பிளேயர் வந்து பாருங்கள். ஸோ இப்படியே வந்து இந்த பகடக்காய் வந்து போகும். இப்போ நீங்கள் லேடருக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லேடர்னா என்னது, ஏணிப்படி. இங்கே வந்துட்டீங்க, ஸோ இங்கேருந்து அப்படியே ஏறி இங்கே மேலே போயிடலாம். இது வந்து ஸ்லைடுனா என்னது, சரிக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இப்படியே போயிட்டு இப்படியே வந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. வந்த பிறகு என்னாகும், ஸ்லைடு வலிக்கிட்டு திருப்பி கீழே வந்துடுவீங்க. ஸோ ஸ்லைடில் வராமல் லேடரில் வர மாதிரி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு. யார் வந்து முன்னாடி போய் இங்கே வந்து ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். சரிங்களா, தேங்க்யூ கிட்ஸ். இதோட அசைன்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம்.